பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நான் கேட்கிறேன், இன்னைக்கு அந்நிய முதலீடுன்னு சொன்னாங்க, இன்னைக்கு ஆந்திரா முதல்ல இருக்கு, புரியுதா? அதாவது எதற்கெடுத்தாலும் சண்டை போட்டு மரியாதைக்குரிய முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனாரா? போகல. திட்டங்களுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமரை வரவேற்று அவர்களோடு ஒரு அளவில் ஆகுனா எப்பவுமே பேச்சுவார்த்தைகளில் சில நல்ல சுமூகமான முடிவுகள் வரும். ஒரு ஒரு மோதல் போக்கையே கடைபிடித்து கொண்டிருக்கிறார் தான் சொன்னேன். அதுக்கு இதுக்கு சம்பந்தப்பட்டு பேசல. மோதல் போக்கை கடைபிடித்து கொண்டிருக்கும் பொழுது அதனால் பாதிக்கப்படுவது தமிழக மக்கள் என்பதை சொன்னேன். அதாவது நான் இன்னைக்கு எங்க கூட்டணி பத்தி பேசல, எதிர்கூட்டணி பேசல. நான் இதுக்கு பொலிட்டிக்கல் விழால பொங்கல் விழா. ஆனா ஒன்னே ஒண்ணு, அண்ணன் செல்வ பெருந்தகைக்கு நான் ஒரு கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். மரியாதைக்குரிய அமித்ஷா வர்றதுனால இண்டி கூட்டணி பலம் பெறும்ன்றாரு. அப்ப அவங்க தலைவர்களால இண்டி கூட்டணி பலம் பெறாதா? அவங்க தலைவர்களை வச்சுட்டு அப்ப அவங்களுக்கு பலம் சேர்ப்பதற்கு கூட அமித்ஷா தான் வேணும்னா, இதை விட அவர்கள் தலைவர்களை மோசமாக விமர்சனம் செய்வதற்கு வேறு ஒரு தலைவரே கிடையாது. தங்கச்சி ஜோதிமணிக்கு சரியான எண்ணம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதனால அந்தந்த கட்சியோட தலைவர்கள் வருவார்கள், அந்தந்த கூட்டணியை பலப்படுத்துவார்கள். ஆனா எங்க குழப்பம் நடக்கும் அதுல நம்ம உள்ள நுழையலான்னு பார்த்தா எப்படிப்பா? அதனால இன்னைக்கு எல்லாமே நல்லதா நடந்து கொண்டு இருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லை என்பது எனது கருத்து. இல்ல, இன்னைக்கு திருச்சியில ஸ்பீச்சே கிடையாதுப்பா. இன்னைக்கு பொங்கல் விழா தான். அது மாதிரி அழகா என்கிட்ட வாழ்த்து சொன்னார், அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள்னு சொன்னார். அதனால அவருக்கு ஒப்புதல் இல்லாம அவங்க ஒரு ஸ்டேஜை போட்டு வச்சாங்க. பொங்கல் விழாக்கு வந்தாரா இல்லையா, எல்லாரையும் பார்த்தாரா இல்லையா? அதுல எங்க ஏதாவது கிடைக்கும்? நல்லதா எல்லாம் நடந்தது. அமித்ஷா வந்துட்டாரேன்னு சில பேருக்கு பிரச்சனை, வந்துட்டு எல்லாம் நல்லா நடத்திட்டாங்களேன்னு ஒரு பிரச்சனை. ஸோ நல்லா நடத்திட்டாங்களேன்னு போது எங்கேயானு ஒன்று ஏதாவது நடந்ததா அப்படின்னு பார்த்து தேடிக்கிட்டே இருக்காதுங்க தம்பிங்களா. எல்லாம் ரொம்ப நல்லா நடந்தது, நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கோம். இப்போ லயோலா கல்லூரி கருத்து கணிப்பு நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். மாறி மாறி அதே தான் கருத்து கணிப்பு. அது லயோலா கருத்து கணிப்பு சும்மா ஒரு அப்படியே ஒரு ஃபேஷனுக்கு போட்டுட்டு இருப்பாங்க. மக்களின் கருத்து வேற மாதிரி இருக்கும். அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இப்போ அதான் சொன்னேன், நீங்க அவங்க கூட்டணி ஆட்சியை நான் பேசல, இன்னைக்கு எந்த கூட்டணி பத்தி நான் பேசல, பாலிடிக்ஸ் பேசல. இது பொங்கல் டாப்பர் பாலிடிக்ஸ். திருச்சி விமான நிலையத்தில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்தோம். அப்போது பேசிய அவர் செல்வ பெருந்தகைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டில் என்டிஏ தான் ஆட்சி அமைக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். விரிவான தகவல்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 13 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.